ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போட்டதுக்கப்புறம் ஒரு எல்லாருமே பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கரெக்டான ப்ரூஃப் கொடுத்துட்றோமா அப்படிங்கிறதும் கிடையாது. அப்புறம் வந்து ப்ரூஃப் கொடுத்துறது ஓகே, கொடுத்தாலுமே லாகின் பண்ணுற ப்ராசஸில் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்தால் போதும். இப்போ நான் ஜஸ்ட் நான் ஐடி போட்ட ஒரு மெம்பருக்கு வந்து பாருங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணுறேன். எப்படி லாகின் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் லாகின் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் லாகின் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினர்ஸ்க்கு இப்போ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன், எனக்கு லாகின் பண்ணி தெரியல ப்ரோ அப்படின்னு. மோஸ்ட்டாக அப்ளைன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அப்ளைன்ஸ் முடிச்சு கொடுப்பாங்க. அப்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்களே கற்றுக்கிறது பெட்டர் தானே. ஸோ நீங்களே கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஐடி போட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிட்டேன். பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்காங்கிறது இந்த ஐ சிம்பிள் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணேன். ஃபஸ்ட்டு லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பேஜ் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடுது. ஓகேங்களா? மேலே வந்து ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குது. அப்புறம் ஐ ஹேவ் அட்லீஸ்ட் 18 இயர்ஸ் ஒரு கண்டிப்பாக, அதாவது ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 18 இயர்ஸ் மேலே இருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே கன்ஃபார்ம் தான். இப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்கள், எதுவுமே இல்லை, நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு அட்ரஸ். ஓகேங்களா? அட்ரஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக தாலுக்கு வரைக்கும் போட்டால் போதும். ஏன்னா என்ன டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறது அதிலே கோயம்புத்தூர்னு காமிச்சிருது, பின்கோட் போட்டதுலேயே காமிச்சிருது. ஓகேங்களா? அதுக்கு மேலே எதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் அதை கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகே, அட்ரஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு, அப்புறம் வந்து அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அதை பார்த்து தான் போடணும். இல்லை கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். அப்புறம் ஜெண்டர் வந்து நம்ம ஃபீமேல் கொடுத்துடணும். ஓகேங்களா? நித்யா இவங்க பேர் ஃபீமேல். ஸோ இப்போ பாருங்கள், அட்ரஸும் ஜெண்டர் மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே ஐடி போகிறதுக்கு முன்னாடி முடிச்சாச்சு. அதில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாமினின்னு இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். நாமினியில் எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ ப்ளீஸ் ப்ரொவைட் ஒன்லி இஃப் யுவர் லாஸ்ட் நேம் இஸ் நாட் அவைலபிள் ஆன் கேவிசி டாக்குமெண்ட்ஸ். அதாவது இப்போ என்ன கேட்குறாங்க, லாஸ்ட் நேம் அதை நான் கொடுக்கல. நல்லா பாருங்கள், லாஸ்ட் நேம் அதில் கொடுக்கல, ஃபஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட கேவிசி டாக்குமெண்ட், இப்போ நான் ஆதார் கார்டு தான் கேவிசி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறேன். அப்போ என்னோட கேவிசி டாக்குமெண்ட்டில் வந்து லாஸ்ட் நேம் வந்து எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக எதுவும் இல்லைனால தான் நான் வெறும் அவங்களோட நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ எஸ்ன்னு கொடுத்துணும். கொடுத்துருக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். இங்கே ஒரு இது வாட்டி செக் பண்ணிவிட்டு இது வாட்டி அட்ரஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் ஆல் த டீடைல்ஸ் ஹவ் பீன் ஃபில்ட் இன் மை செல்ஃப் அப்படின்னு இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி 4ல் ஏதாவது ஒன்று கூட நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் நம்பர் நம்ம கொடுத்துடணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இமேஜை கிளிக் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டை நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். இந்த ஆதார் கார்டை நான் வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆதார் கார்டு டாக்குமெண்ட் நம்பர் நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ நம்பர் நான் வந்து டைப் பண்ணுறது ஆதார் கார்டு எதுவுமே தெரியாது. ஸோ தெரியக்கூடாது. அதையெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணும்போதும் யாருக்கும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ளைன்ஸை தவிர அப்ளைன்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அப்லோட் கொடுத்துடணும். ஆதார் கார்டு போட்டாச்சு, ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு, ஆதார் கார்டோட டாக்குமெண்ட் நம்பரும் கொடுத்தாச்சு. இப்போ அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ டூ யூ வாண்ட் யூஸ் டச் ஐடின்னு வரும். இப்போ உங்களோட ஃபோன் கண்டிஷன் நல்லா இருக்குது, உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட வெஸ்டேஜ் ஆப்பை பாதுகாக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி வேறு மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு கொடுக்குறது பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா வெஸ்டேஜ் ஆப்பில் வந்து நம்ம எதுவும் வந்து சீக்கிரத்தில் வச்சுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் பிஸ்னஸ் வைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். அவங்க டேஷ்போர்டு வந்துடும். டேஷ்போர்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் அப்ளைன்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டுறணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் அப்ளைன்ஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? உங்களோட ஆப்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும், எல்லாமே வந்துடும். நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.